everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு நம்ம ஒரு get ready with me vlog தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் எங்கே கிளம்புறேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த ஸ்டோரி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அது விஷயமாக வந்து நிறைய வெளியில் போக வேண்டியிருக்கு, கோவிலுக்கு போக வேண்டியிருக்கு, ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்க வேலைகள் இருக்குது. ஸோ அன்றைக்கும் இது சம்மந்தமாக ஒரு வேலையாக தான் நான் வந்து வெளியில் போயிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு அப்படியே vlog-ஆ வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி சூன் நான் வந்து அஃபிஷியலாக எல்லாத்தையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து vlog கண்டினியூ பண்ணலாம். கெட் ரெடி வித் மீ vlog-அ ஃபர்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கின் கேர் ஸ்டெப் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டெர்மாக்கோடைய சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறேன், என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். ஸோ ஃபாலோட் பை ஒரு லிப் பாம் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து ஆக்வாலஜிக்காவோட டிண்டட் லிப் பாம். பட் எனக்கு இதோட லிங்க் வந்து கிடைக்கல. நார்மல் லிப் பாம் இருக்குது ஆக்வாலஜிக்காவில், அதுவும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடைய லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது தவிர இன்றைக்கி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாத்துக்குமான லிங்க்ஸ், ஷேட் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் பண்ணிக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வழக்கமாக எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். பட் இன்றைக்கி பேஸ் ப்ராடக்ட் மட்டும் நான் எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஐப்ரோஸ்க்கு யூஸ்வலாகவே நான் வந்து வெட் அண்ட் வைல்டு கிட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது தான். திடீர்னு ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அதை ரெகுலராக இப்போ அதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை வச்சு என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பூலி வச்சு நல்லாவே க்ளீனாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷேப்க்கு தேவைக்கேற்ற மாதிரியான ஷேப்க்கு ஐப்ரோஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்னோடய ஐலைட்ஸ் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பயங்கர ஆயிலி ஐலைட்ஸ். இன்றைக்கி நான் காஜல் வேறு போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதனால் ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு ஐலைட்ஸ் மட்டும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். என்டையர் ஃபேஸ்க்கு எதுவுமே போடலை, ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதோடு மட்டும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட் ரோஸ் இந்த ஏர்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பேலட் எடுத்துகிட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐலைட்ஸில் நான் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சே போட்டேன். நான் வந்து என்ன நினப்பில் போட்டேன்னு தெரியல. யூஸ்வலாகவே நான் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் அன்றைக்கி என்னமோ தெரியல, ஃபிங்கர்ஸ் வச்சு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன் இதுக்கு நம்ம ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அகெயின் வந்து ஒரு ப்ரஷ்ஷை கிராப் பண்ணி ப்ரஷ் வச்சு யூஸ்வலாக நான் பண்ணுற மாதிரி வந்து அவுட்டர் கார்னரில் அதுக்கப்புறமா க்ரீஸ்லேயும் போட்டு நல்லாவே தரவாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லோவர் லேஷ் லைன்லேயுமே வந்து சேம் ப்ரௌன் ஐஷேடோவே வந்து போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருக்கும், ஓவர் ஹெவியாக அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறமா மாமாஎர்த்லேருந்து கோல் பென்சில் எடுத்து ஐலைனர் மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். போட்டுட்டு அதை அப்படியே கை வச்சு ஸ்மட்ச் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது வந்து ஸ்மட்ச் ஐலைனர் லுக் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ரெகுலராக பண்ணுறது தான், வேறு ஒன்றும் புதுசு கிடையாது. அதுக்கப்புறமா மாமாஎர்த்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். 2 லிப்ஸ்டிக் அன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். முதல்ல ஒரு ஷேட் நல்லாவே ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் மாதிரியான ஷேட், நல்ல ஒரு ப்ளம் கலர், அதுவே நல்லா தான் இருந்தது. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் என்னோடய துப்பட்டாக்கு மேட்சிங்காக கொஞ்சம் பிரைட்டர் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஷேடை கொஞ்சம் இன்னும் வந்து டீப்பன் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு இன்னொரு லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்கிறேன். அகைன் அதுவுமே மாமாஎர்த்தில் உள்ள லிப்ஸ்டிக் தான். ஸோ ரெண்டையும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா மஸ்காரா வந்து போட்டுக்கிறேன். இது வந்து மேபிளினோட ஸ்கை ஹை மஸ்காரா, புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு சீரியஸ்லி. அதோடய பிரிசில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தின்னாக இருக்குது அதோடைய வாண்ட். நல்ல இன்னர் கார்னர்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராடக்டான லிங்க்ஸுமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் ஒரு குட்டி பிந்தி வச்சுக்கிறேன். இது வந்து ஐடெக்ஸோட பிந்தி. நிறைய பேர் கேட்குறீங்க என்ன பிந்தி யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஐடெக்ஸ் பிந்தி யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து P8 அப்படின்ற சைஸில் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஜூக் பேக் வந்து எடுத்துக்கிறேன், இக்கட் பேக். இன்றைக்கி போட்டிருக்க அவுட்ஃபிட்க்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். அதில் வந்து தேவையான எசென்ஷியல் சன்ஸ்க்ரீன், பவுடர் சன்ஸ்க்ரீன், லிப் பாம், லிப்ஸ்டிக், காம்பேக்ட் பவுடர் ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா, அதுக்கப்புறமா பிந்தி கீழே விழுந்துச்சுன்னா நம்ம வந்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஏர்பாட்ஸ் அண்ட் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் கிராப் பண்ணி என்னுடைய பேக்கில் வந்து போட்டுட்டேன். அண்ட் இயரிங்க்கு நல்ல ஒரு பெரிய சில்வர் ஜும்காஸ் வந்து போட்டிருக்கேன். ஹூப்ஸ் மாதிரி வந்து அது கீழே பெரிய ஜும்கா இருக்கும் போட்டுட்டு. அன்றைக்கி பர்ஃப்யூம்க்கு வந்து பாடி கியூபிடோட செடக்டிவ் அப்படின்னு ஒரு பர்ஃப்யூம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்குது, அஃபோர்டபுளும் கூட. அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை போட்டுட்டு அதையும் வந்து என்னுடைய பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். நான் வச்சுருக்கிறது வந்து மினி வெர்ஷன். ஹேருக்கு ஆஸ் யூஷுவல் போனிடெயில், நமக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல், நமக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஹேர் ஸ்டைல், அதே வந்து பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக புல் பண்ணிவிட்டு, பஃப் வைக்கலை பட் பஃப் வச்ச மாதிரி போனி போட்டதுக்கப்புறம் வந்து புல் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ தட் நமக்கு அந்த பஃப் வந்து கீழே இறங்காமல் கலையாமல் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபேஸை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஹேர் எல்லாமே எடுத்து விட்டுட்டு
துப்பட்டாவும் வந்து போட்டுட்டேன். நம்ம போட்டிருக்க அவுட்ஃபிட் வந்து இந்தியன் விரசட்டோட ஒரு அனார்கலி தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். துப்பட்டா வந்து நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதோட துப்பட்டா கிடையாது, இது வெறும் அனார்கலி மட்டும்தான் வந்து வரும். அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன் இந்த ஒரு அனார்கலி குர்த்தி. அதுக்கப்புறமா நான் வந்து எங்கே போகிறேன் என்ன அப்படின்றதெல்லாம் தனியாக இன்னொரு விலாகாக வந்துட்டு வரும். ஏன்னா இனிமேல் நமக்கு நிறைய விலாக்ஸ் வரப்போகுது, இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ், நிறைய ஷாப்பிங் விலாக்ஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டே டியூன்ட். அண்ட் இன்றைக்கான ரீசன் நம்ம வந்து கிவ்அவே போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கிவ்அவேக்கான வின்னரையும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். வீடியோட எண்டில் வந்து யார் வின்னர் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் யார் வின்னரோ அவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் வந்து என்னுடைய மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், எந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணணும் அப்படின்றது. அல்லது கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே நான் வந்து போடுவேன் யார் வின்னர், அவங்க எப்படி என்ன காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுவேன். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.